அடுத்து மைஹரின் மாதா சாரதா தேவி. பீட்டம் ராமகிரி. அம்மையின் வலது ஸ்தனம் அல்லது நாவிக்கு கீழே பாகம் விழுந்த இடம். பீட்டேஸ்வரி சிவானி. பைரவர் சண்டன். மாத்ருகா அக்ஷரங்களில் டா விழுந்த இடம். அக்ஷர தேவி தாரிணி தேவி. வேதார்த்த ஞானங்கள் சித்திக்கும் இடம். அம்பிகை சாரதை அல்லவா? மாத்ருகா அக்ஷர தேவி ஒரு முகம் 4 கரங்களுடன் யானை வாகனம் உடையவள். இடம் மைகர், மத்திய பிரதேசத்தில் உள்ளது. அம்மை ராமகிரி மலையின் மேல் இருப்பதால் ரோப்காரில் சுலபமாக சென்றடையலாம். அழகான படிகளும் உண்டு, ஏறி வருவர்களும் உண்டு. சாரதா மாதா குடியிருக்கும் மைகர் சக்தி பீடத்தின் புராதனத்தை சொல்ல முடியாது. 195 கோடி வருஷங்களுக்கு முன்பு சக்தி பீடங்கள் உருவானதாகவும் தேவி புராணம், சக்தி பீடாங்கம் ஆகியவற்றில் சாரதா பீடமும் அடங்கியுள்ளது என்று கூறுகிறார்கள். தேவி புராணத்தில் வரும் சக்தி பீடங்கள் வரிசையில் ராமகிரி மலை மீது சதிதேவின் வரது ஸ்தனம் விழுந்ததாக கூறப்படுகிறது. விழுந்த ஸ்தனத்திலிருந்து பால் தாரையாக சொரிந்து அது பார்க்குளமாகி பின் நதியாக மாறியது. இன்றும் லிஜ்ஜி நதி என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. பண்டிட்ஜியின் கூற்றுப்படி வர்ணமாலையில் ஆ அக்ஷரம் உற்பத்தியான இடம். இந்த பீடத்தை ராஜகிருகம் என்றும் அழைக்கிறார்கள். தாரகாசுரன் அம்மையின் சிறந்த அங்கங்களை நஷ்டப்படுத்த நினைத்த போது பூமி மாதா சுக்கராச்சாரியார் போதித்த குப்த மந்திரங்களால் இந்த அங்கங்களை பூமியின் மடியில் பத்திரப்படுத்த பகவான் சங்கரர் மட்டுமே அவைகளை காண முடிந்தது. சுவாமி இந்த அங்கங்களை உயரமான மலைகளில் சக்தி பீடங்களாக ஸ்தாபித்தார். அவருக்கு ததீஷி முனிவரும் நந்தே பெருமானும் உதவி செய்தனர். மைகரின் திரிகூட பர்வதத்தின் குகையில் சிவபெருமான் அம்பிகையின் வலது ஸ்தனத்தை பிண்டி ரூபமாக ஸ்தாபனம் செய்தாராம். அந்த நேரம் சாரதை மற்றும் நரசிம்ம சக்திகளும் இங்கே நுழைய அம்பிகையும் சேர்த்து 3 சக்திகளாக இங்கே நமக்கு கிடைக்கிறார்கள். 3 சக்திகளுக்கான இடமாததால் இந்த மலைக்கு திரிகூட பர்வதம் என்ற பெயர். திரேதாயுகத்தில் வனவாச சமயத்தில் ஸ்ரீராமன், லக்ஷ்மணன் மற்றும் சீதா தேவியும் சித்திரக்கூடத்திலிருந்து பஞ்சவடி போகும்போது சரபங்க ஆசிரமத்திலிருந்து சுதீக்ஷண ரிஷியின் ஆசிரமம் வரை எல்லா முனி புங்கவர்களையும் தரிசித்தனர். ஸ்ரீராமன் சுதீக்ஷ முனிவர் கூறியபடி மைகர் வந்து சக்தி பீடம் தரிசித்து ஆதிசக்தியை வணங்கினார். அதிலிருந்து இந்த திரிகூட பர்வதத்திற்கு ராமகிரி என்ற பெயரும் உண்டு. ஸ்ரீராமன் சிவபார்வதி தம்பதிகளுக்கு உருவம் கொடுத்து சாவித்த இடம் கோலாமட். அங்கு சென்று நாம் சிவபெருமானையும் பார்வதி தேவி தரிசித்துக் கொள்ளலாம். பிரம்மலோகத்தில் துர்வாச மகரிஷியின் சாபத்தால் சரஸ்வதி மாதாவுக்கு பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து ஒரு மானிடரை மணக்க வேண்டி இருந்தது. அன்னை சரஸ்வதி தன்னுடைய ஜனனத்திற்கு மைகரை தேர்ந்தெடுத்தாள். இதனால் மைகருக்கு மாத்ருகிருஹா என்ற பெயரும் உண்டு. அன்னை சரசவாணி என்ற பெயரில் மாகிஷ்மதியில் பிறந்து வளர்ந்த மண்டனமிஸ்ரர் என்ற பிரம்மதேவனை மணந்தார். துவாரகா யுகத்தில் பாண்டவர்கள் இந்த கஷேத்திர தரிசனம் செய்திருக்கிறார்கள். பாண்டவர்கள் சாரதா தேவி சக்தி பீடத்தை வணங்கி பூஜித்திருக்கிறார்கள். வேதவியாசர் மைகரை மகூதர் என்று அழைக்கிறார். அங்கு அம்மைக்கு அழகான அருமையான அலங்காரம். நீட்டின புருவம், பறந்து விருந்து நீண்டு பொலிந்த கண்கள், அழகான பொட்டு, பெரிய நாசாவரணம், மலர் மாலைகள், தலையில் கிரீடம் என அம்மை மிகவும் அழகு. கைதொழுது ஸ்லோகங்கள் பாடினேன். பண்டிட்ஜி பிரசாதம் கொடுத்தார். அம்மையை ஒரு படம் எடுத்துக்கொள்ள அனுமதி கேட்டு படம் எடுத்துக்கொண்டேன். பிறகு மனமில்லாமல் அங்கிருந்து நகர்ந்தேன். அம்மைக்கு வலப்புறம் நரசிம்மர் சாரதா மாதாவுடன் வந்தவர். அம்மைக்கு பின்புறம் சிவபார்வதி தரிசனம். மிகுந்த மனநிறைவுடன் வெளியே வந்து மீண்டும் ரோப்கார் வழியாக இறங்கினேன். நம்ம அன்னை எங்கெல்லாமோ குடியிருக்கிறாளோ அங்கெல்லாம் நாம் அவளை தேடி ஓடி வருகிறோம். அவள் கருணா கடாட்சத்தை நமக்கு அள்ளி தருகிறாள். அகம் பிரம்மஸ்வரூபிணி மத்தக பிரகிருதி புருஷாத்மகம் ஜெகத சூன்யாம் ச என்கிறது ஸ்ரீ தேவ்யர்தவ சீர்ஷம் 2. நானே பிரம்மஸ்வரூபிணி, என்னிடமிருந்தே பிரகிருதி, புருஷாத்மகம், ஸ்தந்த ரூபம் மற்றும் அசந்த ரூபம் உருவாகின்றன. அந்த பிரம்மஸ்வரூபம் ஜெகத் ஜனனியே மாதா சரஸ்வதி தேவி. அன்னையின் கூற்றுப்படி தன் எரிந்த உடல் இந்த பூவுலகமெல்லாம் பரவி விழும். அந்த ஸ்தலங்களெல்லாம் ஒரு பாபத்தை நசிக்கும் மகாசக்தி பீடங்களாக உருவாகும் என்று
அன்னையே கூறியிருக்கிறாள், அத்தகு ஒரு பவித்திர சக்தி பீடம் மைகர் சாரதா பீடம்.